Hi everyone, welcome to our Vidyalakshmi YouTube channel. So in this video we are going to start the new chapter. So that is about the reproductive health. Okay. So first we can see the outline of this chapter. So first 3.1 need for reproductive health, problems and strategies. Then second one, amniocentesis and its statutory ban. Then third one, social impact of sex ratio, female feticide and infanticide. So in this video we are going to cover only the first three subheadings. Okay. So let us see the first one. So first we can start with the introduction part. Okay. So first we supposed to know the meaning of the term reproductive health. So what do you mean by reproductive health? So reproductive health represents a society with people having physically and functionally normal reproductive organs. Okay. ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனலாக இருக்கணும், அது மாதிரி ஃபிசிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் நார்மலாக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பீப்புள் ஹாவ் ஹெல்த்தியர் பேபிஸ் and they are able to care for their family. Then they can contribute more to the society as well as to the community. இப்போ வந்து யார் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஹெல்த்தி பேபிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபீமேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியை வந்து என்ன செய்ய முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்னால தான் என்ன பண்ண முடியும், they can earn more, they can contribute more to the families, they can take care of their families, they can contribute more to the society as well as to the community. Okay, right. Then the health is a community issue. Here we are going to concentrate only on the reproductive system. So already we discussed about this system in the previous chapters. So reproductive system is a complex system. So it is controlled by neuroendocrine system. So two systems are involved. So one is endocrine system and another one is neural system. So both are involved in this process. Okay. So our main aim is we need to take care. Same time we need to protect these reproductive systems from infectious disease and injuries. Okay. So நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பாதுகாக்கணும். அது எதிலிருந்து, டிஃப்ரெண்ட் டிசீசஸ், நிறைய டிசீஸ்லேருந்து பாதுகாக்கணும். அதே நேரத்தில் இன்ஜுரி எதுவும் ஏற்படாமல் என்ன செய்யணும், அதை வந்து பாதுகாக்கணும். ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், டே டு டே லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு நம்புகிறோம். சரிங்களா? Right. 3.1 need for reproductive health problems and strategies. Okay. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா family planning program. So when they started this program, family planning program was started in 1951. Okay. So every decade they used to assess this program. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க என்ன செய்வாங்க, அவங்க இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை அசஸ் பண்ணுவாங்க. So now this family planning program is called as Reproductive and Child Health Care, RCH. ஸோ முன்னாடி வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஓகே, சரி. ஸோ இது அடுத்து வரக்கூடிய ஹெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கலாம் அல்லது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த மேஜர் டாஸ்க் கேரிட் அவுட் அண்டர் திஸ்
ப்ரோக்ராம், இந்த RCH ப்ரோக்ராம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத 3 மார்க்ஸ்லேயோ அல்லது 5 மார்க்ஸ்லேயோ என்ன செய்வாங்க, கேட்பாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ட் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ கிரியேட்டிங் அவேர்னஸ்னு கொடுத்துருக்காங்க. எதை பற்றின அவேர்னஸ்? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லையா? அதே மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதை பற்றின ஒரு அவேர்னஸ். ஸோ அதே மாதிரி மதர் கேர், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மதரை எப்படி கேர் பண்ணிக்கிறது, ப்ரீநேட்டல் கேர், அது மாதிரி போஸ்ட் நேட்டல் கேர். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது. அது மாதிரி ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, சொசைட்டிக்கு வந்து தேவையான மெடிக்கல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தாய் சேவைக்குன்னு தனியாக செஞ்சுருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது. தாய்மார்கள் வந்து இலவசமாக தடுப்பூசி போடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. ஓகே, அப்போ RCH ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. சரி, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அடலசன்ஸ் அண்ட் அடலசன்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா +2ல் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனை பற்றி தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் ஓல்டு சிலபஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே வந்து அதிகமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் டு நோ அபவுட் திஸ் அடலசன்ஸ் பீரியட் அண்ட் அடலசன்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். இப்போ அடலசன்ஸ் பீரியடில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தே ஸ்டார்டட் திஸ் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ். அதாவது இப்போ டைரெக்டாக செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க நம்மளுக்கு, ஸோ டெக்ஸ்ட் புக்கில் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு சரியான ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எஜுகேட்டிங் கப்புள்ஸ் அண்ட் தோஸ் இன் த மேரேஜபிள் ஏஜ் குரூப்ஸ் அபவுட் த அவைலபிள் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ். இப்போ யார் யார் மேரேஜ் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது, ஃபேமிலி பிளானிங் நார்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது இதனுடைய முக்கியமான ஒரு வேலை. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, ஸோ கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன், postnatal care of mother and child and the importance of breastfeeding. இல்லையா? இப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமன் அவங்க எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், எப்போ தடுப்பூசி போடணும், அதேமாரி சைல்டை வந்து எப்படி பராமரிக்கிறது, போஸ்ட்நேட்டல் டெலிவரிக்கு அப்புறமா மதரை எப்படி கேர் பண்ணிக்கிறது, குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது, பிரெஸ்ட் ஃபீடிங் நம்ம ஏற்கனவே படித்தோம், கொலஸ்ட்ரம். ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் இருக்குது, 6 மந்த்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம டே டு டே லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் டு ஐடென்டிஃபை நியூ மெத்தட்ஸ் அண்ட் டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். இப்போ வந்து நான் கவர்மெண்டல் ஏஜென்சி நம்ம என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஏதாவது நியூ மெத்தட்ஸ் இருக்குதா, ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தட்ஸில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துறது இதனுடைய முக்கியமான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. அப்போ இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், ஸோ அவங்க என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 3 மார்க்ஸில் ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அட் ப்ரெசன்ட் த ஃபீமேல் பாப்புலேஷன் ரேட் இஸ் கோயிங் டவுன், isn't it? So we have to be very alert
ஸோ அது இப்போ மேல் ஃபீமேல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுடைய பாப்புலேஷன் ரேட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. சரிங்களா? சரி. ஸோ ஆம்னியோசென்டசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வி ஸ்டடிட் அபவுட் amnion, isn't it? So amnion is the membrane which encloses the baby, or amniotic fluid is enclosed by amnion membrane அப்படின்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஆம்னியோசென்டசிஸ்ங்கிறது ஒரு டெக்னிக், ப்ரீநேட்டல் டெக்னிக். ப்ரீநேட்டல்னா என்ன? டெலிவரிக்கு முன்னாடி அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட் அப்படின்னா, திஸ் டெஸ்ட் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் to detect and chromosomal abnormalities in the fetus. சரிங்களா? இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, குரோமோசோமில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது இந்த டெஸ்ட். சரிங்களா? பட் திஸ் டெஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்க, திஸ் டெஸ்ட் இஸ் மிஸ்யூஸ்ட் பை த பீப்புள். எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தே மே நோ அபவுட் த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். இந்த டெஸ்ட் பண்ணும்போது குரோமோசோமை ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு மேலா ஃபீமேலா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிரும். சரிங்களா? ஒருவேளை ஃபீமேல்னு தெரிய வந்ததுன்னா சம்டைம்ஸ் த கப்புள் மே கோ ஃபார் அபார்ஷன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? விஷயம் புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். சரிங்களா? அப்போ இந்த டெஸ்ட் பண்ணும்போது மேலா ஃபீமேலா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஒருவேளை ஃபீமேல்னு தெரிஞ்சதுன்னா அதை என்ன செஞ்சிருவாங்க, அபார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த டெஸ்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ண விஷயம்தான். ஸோ என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஆம்னியான்னா என்ன அப்படிங்கிறது, அது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். பாருங்கள், ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இந்த எம்ப்ரியோ சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை என்ன செய்வாங்க, நீடில் வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து ஃபீட்டலோடைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது குரோமோசோமில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா இல்லையாங்கிறத என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் ஃபீட்டஸ் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுக்கிட முடியும், தெரிஞ்சுக்கிட முடியும். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா, சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, அப்புறம் ஃபீமேல் ஃபீட்டிசைடு, அப்புறம் இன்ஃபேன்டிசைடு. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா செக்ஸ் ரேஷியோ. வாட் டு யூ மீன் பை செக்ஸ் ரேஷியோ? ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு த ஃபீமேல்ஸ் இன் எ பாப்புலேஷன். சரிங்களா? ஸோ எத்தனை மேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது, பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து 927 ஃபீமேல்ஸ் வந்து 1000 மேல்ஸ்க்கு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 919 ஃபீமேல்ஸ் ஃபார் எவ்ரி 1000 மேல்ஸ் அப்படிங்கிறது தான் ரேஷியோ. புரிஞ்சுங்களா? 1000 மேல்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க, 919 ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. 1000 மேல்ஸ்னால் எத்தனை இருக்கணும், 1000 ஃபீமேல்ஸ் இருக்கணும். ஆனால் ஃபீமேல்ஸோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது, 919 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு சேஞ்ச் த மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த யங் பீப்புள் ஆர் யங் அடல்ட்ஸ். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஃபீமேல் சைல்டுனா கொஞ்சம் ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மேல் சைல்டுனா அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம், தொடர்ந்து மேல் கிட்ஸ்க்கே கொடுத்து என்ன செய்கிறோம், இந்த ஃபீமேலுடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம மைண்ட் செட் வந்து மாற்றணும், ரெண்டு பேருமே ஈக்குவல். சரிங்களா? ஸோ மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஒரு 2 கிட்ஸு அல்லது ஒரு கிட் அப்படி போதும் அப்படின்ட்டு நம்ம ஒரு மனநிலைக்கு என்ன செய்யணும், வரணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம்.
சரி. ஸோ அடுத்து வந்து 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ வாட் யூ மீன் பை ஃபீமேல் ஃபீட்டிசைட்? ஸோ ஃபீமேல் ஃபீட்டிசைட் ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் சைல்டு இன் த மதர்ஸ் வூம். சரிங்களா? ஸோ அம்மாவுடைய கருப்பைக்குள்ளே இருக்கும்போது என்னது, அந்த பெண் குழந்தைய வந்து அபார்ட் பண்ணுறது, அதுதான் என்னது ஃபீமேல் ஃபீட்டிசைட். சரிங்களா? ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா என்ன? கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் சைல்டை வந்து கொல்லுறது, அதான் என்ன சொல்கிறோம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகே. ஸோ அப்போ இதனால என்ன ஏற்படுது? இப்போ ஃபீமேல் ஃபீட்டிசைட்னாலும் சரி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னாலும் சரி, என்ன ஏற்படுது அப்படின்னா, there is an imbalance in the sex ratio. இப்போ பார்த்தோம் இல்லையா, 1000 மேல்ஸ்க்கு எத்தனை இருக்குது? 919 ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இப்போ ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது மேல்ஸோட எண்ணிக்கை, இன்னொரு பக்கம் ஃபீமேல்ஸோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன செய்யணும், சரி பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபீமேல் ஃபீட்டிசைடும் சரி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடும் சரி, ஒரு இம்பேலன்ஸாக என்ன செய்யும், கொண்டு வரும். சரிங்களா? ரைட். இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவுடைய பொசிஷன் வந்து எதிரில் இருக்குன்னா 187 கண்ட்ரீஸில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா 135 பொசிஷனில் இருக்கிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி இப்படி சர்வே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு உமன். சரியா? இப்போ பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், அதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு 187 கண்ட்ரிஸை எடுத்ததில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், 135 அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த சர்வேயிலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, தெரிய வருது. சரிங்களா? ரைட். அப்போ அந்த விஷயமே நம்மளுக்கு என்ன செய்யணும், மாற்றப்படணும். ஓகே. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆக்ட். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1994. சரியா? ஸோ இந்த ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ வி ஷுட் நாட் ஐடென்டிஃபை த செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். புரிஞ்சுங்களா? இப்போ குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அது மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சிட்டா அது வந்து என்ன மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு ஒருவேளை ஃபீமேல் சைல்டு இருக்குன்னா ஒருவேளை அபார்ஷன் பண்ணுறதுக்கு, செலக்டிவ் அபார்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆக்டை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி என்ன செய்யக்கூடாது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி ஸ்கேன் பண்ணி அது மேலா ஃபீமேல் சைல்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது சட்டப்படி என்னது, குற்றம். சரிங்களா? விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீமேல் சைல்டாக இருந்தால் ஒருவேளை அதை என்ன செஞ்சுருவாங்க, அபார்ட் பண்ணிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி. இப்போ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்சோ டேக்கிங் மோர் அவேர்னஸ், they are doing so many things in order to protect the female child. இப்போ பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் சர்வைவல், பெண்களை வந்து அவங்களுடைய சர்வைவலுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, பெட்டர் நியூட்ரிஷன் கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, எம்பவர்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதேமாதிரி எலிமினேட்டிங் த டிஃப்ரென்சஸ் இன் த செக்ஸ் ரேஷியோ, அப்புறம் இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட். ஓகே. இப்போ மேல் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த செக்ஸ் ரேஷியோவில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பாதுகாத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நியூட்ரிஷனல் வாய்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் வாய்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமான அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது இல்லைங்களா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, இலவசமாக என்ன செய்கிறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, டெக்ஸ்ட் புக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க, ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் தேர் ஸ்டேட்டஸ் இல்லையா? எஜுகேஷனல் ஸ்டேட்டஸை வந்து அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக முக்கியமாக இருக்கக்கூடிய என்னென்ன ஆக்ட், சரிங்களா? இங்கே வந்து 3 ஆக்டை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து போக்சோ ஆக்ட்.
ஸோ இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இப்போ குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒருவேளை ஸ்கூலில் படிக்கிறதோ அல்லது காலேஜஸ்லேயோ அல்லது வீடுகளில் எங்கே இருந்தாலும் சரி, ஓகே, செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறத தடுக்கிறதுக்காக இந்த ஆக்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனடியாக இந்த போக்சோ ஆக்ட் தான் என்ன செய்யும், கையில் எடுப்பாங்க போலீஸ். சரியா? இந்த ஆக்ட் மூலமாக தான் என்ன செய்வாங்க, குற்றவாளிக்கு தண்டனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. இது என்ன செய்யுது, ப்ரிவென்ஷன் பண்ணுது, ப்ராகிபிஷன் பண்ணுது அண்ட் ரீட்ரெஸல். ஓகே, ஸோ இப்போ குற்றங்கள் நடக்காமல் தடுக்குது, அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான நிவாரண நிதிகள்லாம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் இருக்குது. அதேமாதிரி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி ஆக்ட், ஸோ 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் பிரகாரம் கவர்மெண்ட் சப்போஸ் டு ப்ரொவைட் conducive environment in which both males and the females are safe. புரிஞ்சுங்களா? ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அதில் வந்து மேல்ஸ்னாலும் சரி ஃபீமேல்ஸ்னாலும் சரி என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோடைய நோக்கம். சரிங்களா? சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு 3 ஹெட்டிங்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்குறோம், அதேமாதிரி நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்குறோம், அப்புறம் ஆம்னியோசென்டசிஸ் அதை பற்றி பார்த்துருக்குறோம், அப்புறம் சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம், ஸோ ரிமைனிங் சாப்டரை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். பாய்.